வந்துருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்பெஷலாக பொங்கல் தான். பொங்கல் செம்மையா இருக்கும், சீக்கிரமா தீர்ந்துடும். அது மட்டும் தான் குறை. மற்றபடி அது சூப்பரா இருக்கும். இங்க சாப்பிட்ற டேஸ்ட் வேற எங்கேயும் கிடைக்கல. 5-6 வருஷமா இங்கே தான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பொங்கல் வடை ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ வீடியோ பண்ணி எங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மயிலாப்பூர்ல வந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நம்ம மயிலாப்பூர் ஆல்ரெடி ஒரு டிஃபன் கடை வந்து நம்ம பண்ணியிருந்தோம், ராயல்ஸ் மிஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் மயிலாப்பூர்ல இப்போ தான் வந்துருக்கோம். அதே மாதிரி டிஃபன் கடை வந்து நம்ம ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் டிஃபன் கடை வந்து எடுக்கலாம்னு வந்துருக்கோம். லாஸ்ட்டாக வந்து கோபேட்டில் ஒரு டிஃபன் கடை பண்ணியிருந்தோம். இந்த கடையில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த கடையில் வந்து நேம் போர்டு எதுவுமே கிடையாதுங்க. நேம் போர்டே இல்லாமல் இந்த கடையில் வந்து அவ்வளோ கூட்டமாக இருக்கு. இந்த கடையோட பேர் பார்த்தீங்கன்னா கோமதி சைவ உணவு. எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து நான் கூகுள் மேப் லொகேஷன்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிடுறேன். நீங்கள் வரதால அது வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த கடையில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இட்லி, பொங்கல், வடை, இது 3 மட்டும் தாங்க இருக்குது. வேறு எதுவுமே கிடையாது. இது 3 மட்டுமே வச்சு இவ்வளோ க்ரௌட் வருதுங்க. டிராஃபிக் ஆகுது. அந்த அளவுக்கு வந்து இவ்வளோ க்ரௌடை வந்து அவங்க ஒரு மக்கள் கூட்டத்தை வந்து சம்பாதிச்சு வச்சுக்கிறாங்கன்னு சொல்லலாம். எவ்வளோ க்ரௌட் வந்தாலும் அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மூச்சு கட்டமாக நான் உள்ள பார்த்துட்டு தான் வந்தேன். அவ்வளோ க்ரௌட் வந்தாலும் அவங்க ஹேண்டில் பண்ணுறது வந்து அவ்வளோ சூப்பராகிடுச்சு. இங்கே நான் ஃபீட்பேக் கேட்ட எல்லாருமே முக்கியமாக சொல்லிட்டீங்கன்னா அவங்க கிட்ட கிடைக்கிற அந்த பொங்கல் தான். அதுக்காக தான் மேக்ஸிமம் வரேன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க. அந்த பொங்கல் அப்படி என்ன தெரியல. மயிலாப்பூர் சைடில் நான் எடுக்கிற ஒரு டிஃபன் கடை எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம் அந்த எல்லாருமே ஹைலைட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த பொங்கலை தான் ஹைலைட் பண்ணுறாங்க. எப்படி தான் இருக்குது நம்மளும் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்கிற அந்த சாம்பார், இந்த தக்காளி சட்னி, கார சட்னி, அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. 3 டிஷ்ஷை வச்சு மட்டுமே இவ்வளோ தான் பண்ணுறது வந்து ரொம்ப சூப்பரான விஷயங்க. இவ்வளோ க்ரௌடை வந்து என்ன சொல்கிறது, ஒரு சம்பாதிச்சு வச்சுக்கிறதுல ரொம்ப பெரிய விஷயம். உள்ள போய்ட்டு அந்த கடையை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அந்த ஓனர்ட்டே எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா போகலாம். கடை பேர் கோமதி மெஸ்ஸு. என் பேர் ராமகிருஷ்ணன். எவ்வளோ வருஷமா? 20 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். 20 இயர்ஸ் கம்ப்ளீட்டட். 21st இயர் ரன்னிங் இப்போ. இல்லை ஆக்சுவலாக 2004 நான் குளத்தூரில் இருந்தேன். அப்போது 2004 ஒரு பேப்பர் ஆட் பார்த்து தான் வந்தேன். இந்த மாதிரி ரெண்டலுக்கு வந்து எக்ஸிஸ்டிங் ரன்னிங் ரெஸ்டாரண்ட் இருக்கு அப்படின்னு ஒரு ஆட் பார்த்து தான் வந்தேன். வந்து ரொம்ப சின்ன இதாக தான் ஆரம்பித்தேன். நான் பக்கத்தில் நல்லப்பன் ஸ்ட்ரீட்டில் ஆரம்பித்தேன். எக்ஸாக்டாக 2004 ஜூன் 30. ஸோ ஆரம்பித்த போது நான் 3 வேலையும் பண்ணிட்டு இருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் 3 பண்ணிட்டு இருந்தோம். 2011 வரைக்கும் அங்கேருந்து அப்படி தான் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா 2011 பொங்கலுக்கு ஷிஃப்டட் டு மந்தவெளி மார்க்கெட். இங்கே வந்தப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக 3 வேலைங்கிறது 2 வேலை ஆச்சு. ஸோ 2011 18 வரைக்கும் இங்கே இருந்தோம். பக்கத்தில் தான். இங்கே 18 தான் இங்கே வந்தோம். இங்கே வந்தப்புறம் பிரேக்ஃபாஸ்டோட க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரே ஒரு செஷன் மட்டும்தான். அதே ஹெக்டிக்காக இருக்கு எங்களுக்கு. இது வந்து ஒருத்தராக பண்ணுற வேலை கிடையாது. நான் ஊர் கூடி தேர்வு எடுக்கிற கதை இது. ப்ராப்பராக வந்து ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் வேணும். ஒன்று ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில். நமக்கு ஏற்ற மாதிரி வேலை பார்க்கணும். நம்ம கொஞ்சம் கண்டிஷன்ஸ்லாம் போடுவோம். வரவங்க இப்படி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும், கண்டிஷன்ஸ்லாம் போடுவோம். அதுக்கு செட் ஆகி வரணும். செட் ஆக மாட்டாங்க, கிடைப்பாங்க. பட் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். எனக்கு வந்து அதில் அவ்வளோலாம் விருப்பமே கிடையாது. எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய லெவலில் பண்ணுறதோ இல்லை இன்னும் வியாபாரம் வந்து என் கைமீறி போகிறதோ அதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சோட விருப்பம் கிடையாது. என்னால் என்ன பண்ண முடியும் அதோட நிப்பாட்டிக்கிட்டேன், அவ்வளோதான். அதனால் ஐட்டமே பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஐட்டம் தான். ஒரு இதுதான் நம்ம கெப்பாசிட்டி. ஓகே, அதுக்கு வந்து ஓரளவுக்கு வியாபாரம் ஆகிட்டுருக்கு. ஸோ நோ ரிக்ரெட்ஸ். நாங்கள் இங்கே ஒரு 2 வருஷமாக வந்துருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கும். பொங்கல், வடை எல்லாம் சூடாக இருக்கும். ஹைஜீனிக்காக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீட்டாக சமைக்கிறாங்க, நீட்டாக பரிமாறுறாங்க. ஆயிலெலாம் அவ்வளோ இல்லை, நல்லாயிருக்கும். க்ரௌடை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. ஏன்னா நிறைய கூட்டம் வருது. அதனால் கொஞ்சம் க்ரௌடு மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம்தான்.
உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு பொங்கல் வடை தான் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ தீந்துருச்சு பொங்கல். 8 o'clockலாம் முடிஞ்சிடும். நம்ம 7 o'clockல இருந்தே வரணும். நம்ம 8 o'clock மேலே வந்து எல்லாமே முடிஞ்சிடும். குவான்டிட்டி மணிக்கேற்ற குவான்டிட்டி தான், அந்த மணிக்கேற்ற குவான்டிட்டி தான் தராங்க. எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா இருக்கு, ஏன்னா உடம்பு கெடுக்காது. இட்லி வடை பொங்கல் கிச்சடி 4 ஐட்டம் தான். எல்லா நாளும் உண்டு, 365 நாளும் உண்டு. நாங்கள் ஏதாவது ஊருக்கு போனால் தான் லீவு, ஏன்னா பொங்கல் தீபாவளி கூட கடை உண்டு. எல்லா நாளும் உண்டு. நான் சொல்லிட்டேனே, நாங்கள் ஏதாவது வெளியூர் போனால் மட்டும்தான் லீவு, இல்லை அப்படின்னா எல்லா நாளும் கடை உண்டு. இட்லி வந்து ஒரு பீஸ் 10 ரூபா, வடை ஒரு பீஸ் 10 ரூபா, பொங்கல் கிச்சடி 40 ரூபா. என்ன நீங்க பாத்தீங்க அப்படின்னா எதுலையுமே வந்து வெங்காயம் பூண்டு இருக்காது. அது ஓகே, அது வேண்டான்றவங்களுக்கு அது ஒரு ஒரு ப்ளஸ் ஆயிடுச்சு. எனக்கு நாங்க வந்து இன்டென்ஷனெல்லாம் ஆரம்பிக்கல, ஏதோ அப்படியே ஆரம்பிச்சோம். சரி இது போடாம பண்ணி பார்ப்போமே, அது கிக் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே கன்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். சார் அதெல்லாம் ஒரு நம்ம கையிலேயே இல்லை சார். அது எல்லாம் வீட்டில் எல்லாரும் என்ன பண்றாங்களோ அதை நாங்களும் பண்றோம். இன்கிரீடியன்ஸ்லேருந்து எல்லாம் கொஞ்சம் நல்ல குவாலிட்டி, வேற ஒண்ணுமே கிடையாது. இல்லை நீங்கள்லாம் வீட்டில் என்னெல்லாம் பண்றீங்களோ அதே தான் வந்து நாங்களும் இங்கே பண்ணிட்டு இருக்கோம். என்ன கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்காக பண்ணுவோம், காம்ப்ரமைஸ் கூடாது. இந்த ஐட்டம் தான் அப்படின்னா இந்த ஐட்டம் தான், அந்த இன்க்ரீடியன்ஸ் கரெக்டாக இருக்கணும். நெய் அப்படின்னா நெய் தான் சேர்க்கணும், வேற ஒன்றும் இல்லை. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இல்லை இங்கே வந்து பொங்கல் வந்து ஃபுல்ஃபில் கீன்றதுனால ஜனங்களுக்கு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டுப்போம். குழந்தைங்களுக்கெல்லாம் நிறைய வாங்கிட்டு போவாங்க, ஏன்னா நல்லா குழஞ்சிருக்கிறதுனால ஈஸியாக ஜீரணம் ஆகிடும். அதனால் ஜனங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதை உங்களுக்கு வீக் டேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 600-700 இட்லி போகும். வீக்கெண்டு ஒரு 800-900 இட்லி போகும். பொங்கல் ஒரு 100 பொங்கல். வீக் டேஸ் அப்படின்னா, வீக்கெண்ட்ஸ் அப்படின்னா ஒரு 120-150 பொங்கல் போகும். வடை ஒரு 600 வடை போகும், இல்லைன்னா ஒரு 700 வடை போகும். அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது. ஓகே, எங்களுக்கு இது போதும். நான் அந்த முதலே சொன்ன மாதிரி இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்க வேண்டியது தான், அவ்வளோதான் போதும். வேற என்ன, வேலைக்கிழமை கம்பல்சரி வந்துடுவோம். மீதி நாள்லாம் அப்பப்போ வந்து போகிறது. கம்பல்சரி வேலைக்கிழமை நல்லா இருக்கும். அது என்ன சார் வேலைக்கிழமை? நாங்கள் வேலைக்கிழமை ட்ரிப்பு மாதிரி போய் வருவோம். அந்த டயத்துக்கு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து இங்கே சாப்பிடுவோம். மீதி நாளில் வீட்டை விட மாட்டாங்க, அது ரேராக ஏறுது. பட் வேலைக்கிழமை கம்பல்சரி. அது வீட்டில் நம்ம எக்ஸ்கியூஸ் வாங்கிறது. சண்டே விட மாட்டாங்க, வேலைக்கிழமை விட்டுருவாங்கல்ல. வேலைக்கிழமை அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அது ஒர்க்கிங் டேஸ் போயிட்டு வரணும், ஏதோ ஒரு ஜாப்னு சொல்லிட்டு போயிட்டோம். அதனால வேலைக்கிழமை நாங்கள் டார்கெட் வச்சுக்கிறது. எப்பயுமே அந்த கிட்ட ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். பொங்கல் சார், ஸ்பெஷலாக பொங்கல் தான். பொங்கல் செம்மையா இருக்கும், சீக்கிரமா தீர்ந்துடும். அது ஒன்று தான் குறை, மற்றபடி அது சூப்பராக இருக்கும். இங்கே சாப்பிட்ற டேஸ்ட் வேற எங்கேயும் கிடைக்கல, திருப்தியா இருக்கு சார். அதுதான் சார் டேலண்டா அங்கே தான் இருக்கு, என்ஜாய்மெண்ட் அதில் தானே இருக்கு. பட் அடிச்சு பிடிச்சலாம் வாங்குறது கிடையாது, கொஞ்சம் டீசெண்டாக நீங்கள் கியூல நின்று வாங்கிடுறது. அது அந்த அளவுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் பார்த்து கொடுப்பாங்க. சும்மா எல்லாருக்கும் எல்லாமே அது கொடுத்துட மாட்டாங்க. யார் ரொம்ப நேரம் நிற்கிறாங்க அதெல்லாம் பார்த்து கரெக்டாக கொடுப்பாங்க. அந்த விதத்தில் நல்லா பண்ணுவாங்க. டேஸ்ட் குவாலிட்டி எப்படி? சூப்பராக இருக்கு சார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அதான் சொன்னேன், வேலைக்கிழமை கம்பல்சரி வந்துருவேன்ட்டு. வாரத்தில் ஒரு நாள், மீதி நாள்லாம் அது வீட்டு ஃபேமிலிக்கு. இந்த ஒரு நாள் இவங்க இருக்கு. ஹெல்பிங் ஹேண்ட்ஸே எல்லாத்துக்குமே இருக்காங்க. சட்னி அரைக்கிறது, இட்லி விடுறது, எல்லாத்துக்கும் ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் இருக்காங்க. மேஜராக நாங்கள் என்ன பொங்கல் பண்ணுறது, சாம்பார் பண்ணுறது, அதெல்லாம் நாங்கள் பண்ணி வச்சுருவோம். அதான் முதலே சொன்ன மாதிரி இது ஒருத்தராக பண்ணுற வேலை கிடையாது சார். ஊரு கூடி தேர் எடுக்கிறது, கிரெடிட் வந்து ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து பண்ணா தான் இதெல்லாம் நல்லா இருக்கும். நாங்கள் ரொம்ப வருஷமா, ஒரு 5-6 வருஷமா இங்கே தான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பொங்கல் வடை ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும். பொங்கல் வடை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கடையில். நாங்கள் வேலைக்கிழமை சாய்பாபா கோயில் வரும்போதெல்லாம் இங்கே தான் வந்து சாப்பிட்டுட்டு போவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வேறு ஏதாவது காரணம்னா ஆத்தென்டிக்காக இருக்குது ஃபுட்டு. வெங்காயம் பூண்டு எதுவுமே போடாமல் பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. மற்ற கடைகள் இருக்கும்போது சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுக்கு இந்த கடையில் சாப்பிட்டா எதுவும் ஆகாமல் ரொம்ப நல்லா இருக்கும். ஒருத்தர் வந்து அவங்க முறைச்சிட்டு போனாங்க, இல்லை அவங்க பண்ணுறது சரியில்லை அப்படின்னா எல்லாமே கெட்டு குட்டி சவர் ஆயிடுச்சு. எல்லாரும் சேர்ந்து நல்லபடியாக பண்ணணும், இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால தான் வந்து ஆட்களே வந்து நான் ரொம்ப சூஸியாக இருக்கேன். நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், வேற பழக்க வழக்கங்கள் வந்து சுத்தமாக இருக்கணும். எதிர்பார்க்குற காரணமா அது. எல்லாரையும் வேலைக்கு வச்சுக்கிட்டு அவன் எப்படி இருப்பான், ஏதா இருப்பான், எப்படி வருவான்லாம் தெரியாது. இல்லை அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸுக்குன்னு எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது. உட்காந்து சாப்பிட முடியாது,
நின்றுட்டு சாப்பிட்ற இடம் வந்து ரொம்ப சின்ன இடம் தான். வேற எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே கிடையாது. நீங்க மழை காலத்துல வெயில் காலம் அப்படின்னா வந்து ரோட்ல தான் 90% நின்றுட்டு சாப்பிடுவாங்க. எல்லாத்தையும் பொறுத்துண்டு வந்து அவங்க வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னா வந்து கிரெடிட் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு தான். நான் ஏதோ ஒரு 4 ஐட்டம் கொடுத்துட்டு இருக்கேன், என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நான் கொடுத்துட்டு இருக்கேன், அவ்வளவுதானே தவிர எங்கிருந்தோ வந்து சாப்பிட்டு திருப்தியா சாப்பிட்டு போறாங்க, இவ்வளவு தூரம் வந்து என்னை வந்து ஆதரிக்கிறாங்க அப்படின்னா வந்து கிரெடிட் வந்து கஸ்டமர்ஸுக்கு தான் 100% நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்களே பாக்குறீங்க, மொத்தமே இவ்வளவுதான் இடம், எங்களுக்கும் கிச்சனும் கம்மி தான். பார்சலில் பாதி பேர் நின்றாங்க அப்படின்னா சாப்பிடவங்களுக்கு இடம் கம்மி, எல்லாத்தையும் பொறுத்துக்கிறாங்க. அதே மாதிரி வீக்கெண்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பார்சலுக்கு மினிமம் வந்து டேக் 45 to 1 hour. நாங்க கூட சம்டைம் டென்ஷன் ஆகும், கஸ்டமர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே டென்ஷன் ஆக மாட்டாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு gift தான், எனக்கு கண்டிப்பா எனக்கு ஒரு gift தான். நாங்க வந்து உள்ள ரெடியாலேன்னு சொல்லிட்டு நாங்க டென்ஷன் ஆகுமே தவிர கஸ்டமர்ஸ் வந்து என்னைக்குமே டென்ஷன் ஆகிறது கிடையாது. அவங்க பொறுமையா நின்று வாங்கிட்டு போயிடுவாங்க, எவ்வளவு நேரம் மனம் இன்னும் பொறுமையா நின்று வாங்கிடுவாங்க. அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு 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 சக்தியோட இதுதான். நம்ம கண்டிப்பா வேலை மார்னிங் 7 to 10:30. எஸ், எக்ஸாக்ட்லி. எனக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா 90% ரெகுலர்ஸ் தான் எனக்கு. ஸோ இவங்க வருவாங்க இன்னைக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போயிடும். அதே மாதிரி பார்சல் ஆர்டர்ஸ் எனக்கு வாட்ஸ்அப்பில் முந்திய நாள் அனுப்பிச்சுடுவாங்க, மறுநாளைக்கு இத்தனை மணிக்கு வரேன், எனக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுடுங்க அப்படின்னு அனுப்பிச்சுடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அனுமானத்துக்கு வந்துடலாம், இவ்வளோ பேர் வராங்க, இவ்வளோ பேர் என்ன அப்படிங்கிறது. ரெகுலர்ஸ் அப்படிங்கிறதுனால எனக்கு என்னன்னா, நம்ம கொஞ்சம் லேட் ஆனாலும் பொறுத்துப்பாங்க, கொஞ்சம் முன்ன பின்ன ஆச்சுனாலும் ஓகே, அவங்க சைட்லேருந்து எதுவும் கம்ப்ளைண்ட் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு, எனக்கு வேற உண்மை இல்லை. இந்த மந்தவழி லேன் ஆடம் ஸ்ட்ரீட் இன்டர்செக்ஷன் பக்கத்துல, எக்ஸாக்டா மந்தவழி லேன்ல இருக்கேன், ஆடம் ஸ்ட்ரீட் இன்டர்செக்ஷன் பக்கத்துல இருக்கேன்.